ஆக்குனித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நித்தியின் அன்பு வணக்கங்கள். நலமாக வாழ்வதற்கான நலக்கல்வியை ஒரு வாழ்க்கை கல்வியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் நம்மளுடைய ஆக்குனித்தி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க இருக்கக்கூடியது கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். கர்ப்ப காலங்களில் நாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு தவறு நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய வாழ்நாளையை தீர்மானிக்கக்கூடியது. அந்த குழந்தையினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன தவறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதிலும் முக்கியமாக இந்த தலப்பிரசவம்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த முதல் பிரசவம், அதான் தலப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் குழந்தை 10ல் 1 குழந்தையாவது மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள ஏதாவது ஒரு ஊனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு மருத்துவமனைகளில், அதுவும் முக்கியமாக குழந்தைகள் மருத்துவ பிரிவில் போய் பாருங்கள், சளி பிடிச்சு காய்ச்சல் சளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை அதிகம். அதற்கு அடுத்தபடியாக வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள் தான் ரொம்ப 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 அதிகம். அந்த வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தை, அதாவது மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தை என்பது பல வகைகள் இருக்குது. அந்த மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளில் 100 குழந்தைகளில் 90% குழந்தைகள் முதல் குழந்தையாக இருக்கும். அதான் உண்மை. என்ன காரணம்? அந்த முதல் பிரசவம் என்று சொல்லக்கூடிய தலப்பிரசவம் ரொம்ப 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 முக்கியமானது. தாயினுடைய உடல் நலம், மனநலம், இதை பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய மூல வளர்ச்சி இருக்கிறது. முக்கியமாக கர்ப்பிணிகள் தன்னுடைய கர்ப்ப காலங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாத ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாலோ, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, இந்த செல்ஃபோன் பயன்படுத்துகிறத மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை எந்த குறைபாடும் இல்லாத நல்ல குழந்தையாக பிறக்கும். ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த செல்ஃபோனை வீட்டில் ஓடக்கூடிய உங்கள் டிவி பக்கத்தில் கொண்டு போய் வைங்க. இதில் ஒரு ஃபோன் கால் வரும்போது டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கிற படம் அப்படியே ஷேக்கிங் ஆகும். ஆகுமாகாதான்? ஏன்? அந்த டிவியில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று டச் பண்ணும்போது இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று பாதிக்கும். அந்த டிவி இயங்கக்கூடியதும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் மின்சாரத்தால் இயங்குது, மின்காந்த சக்தியில். இதிலும் ஒரு விதமான மின்காந்த சக்தி இருக்குது. இது ஒன்றை ஒன்று பாதிக்கும். நம்மளுடைய உடம்பில் ஒரு விதமான மின்னோட்டம் இருக்கிறது. நம் உடலும் மின்காந்த சக்தியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படை நமக்கு புரியணும். எப்படி டிவி பக்கத்தில் கொண்டு போய் வச்சா டிவியினுடைய இயக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படுகிறதோ, அதே போல் இந்த செல்ஃபோனை நம்மளுடைய இதயத்தின் பக்கத்தில் கொண்டு போய் பாக்கெட்டில் இப்படி வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இதயத்தினுடைய இயக்கத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இதயத்தின் தசைகள் சுருங்கி விரிவதற்கு சைனோயேட்ரியல் முடிச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு நரம்பு முடிச்சு இருக்கு. அந்த நரம்பு முடிச்சு தான் இதய துடிப்பினுடைய எண்ணிக்கையை சீராக வைத்திருப்பது. அந்த நரம்பு முடிச்சு பலகீனம் ஏற்பட்டால் இருதய துடிப்பினுடைய எண்ணிக்கை குறையும். பேஸ்மேக்கர் பொருத்த வேண்டிய நிலை ஏற்படும். இருதய வாழ்வுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படி இதயத்தினுடைய இயக்கத்தில் ஒரு தடுமாற்றம், பலகீனம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்பட்டு தேவையில்லாத கோபம், எரிச்சல், டென்ஷன், படபடப்பு, பதஷ்டம் கண்டிப்பாக வரும். ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படும். இதை ஒரு ஆண் தன்னுடைய பாக்கெட்டில் பயன்படுத்தினாலும் சரி, அல்லது பெண்கள் அதிகபட்சமான நேரம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய மூளை நரம்புகள் பலகீனம் ஏற்படும். அப்போ இதயத்தின் அருகில் வைக்கும்போது, இதயம் சார்ந்த பலகீனம் ஏற்படும் போது தன்னுடைய மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்படுவதோடு கர்ப்பிணிகளுக்கு முக்கியமாக அந்த குழந்தையினுடைய மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்படும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப 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 முக்கியம்.
சார் முதல் குழந்தைக்கு தான் அப்படியா? இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கெல்லாம் கர்ப்ப காலங்களில் இதை பயன்படுத்தும் போது அதனுடைய பாதிப்புகள் குறைவு. முதல் குழந்தைக்கு தான் இதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகம். முதல்ல நீங்கள் சைக்கிள் ஓட்ட முயற்சி செய்யும்போது அன்றைக்கி ஓட்டி பழகுனீங்கன்னா அந்த கையெல்லாம் பயங்கரமாக கடுக்கும், வலிக்கும். கால் கெண்ட சதை பயங்கரமாக வலிக்கும். மறுநாள் ஓட்டணுமா அப்படின்னு பயம் வரும், அந்தளவுக்கு வலிக்கும். ஓட்டி பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை வருஷம் சைக்கிள் ஓட்டினாலும் இந்த கை வலி கால் வலி உடனே ஓட்டினதுனால அப்படின்னு வராது. அதிக தூரம் ஓட்டினா வேணால் வரும். அப்போ முதலாக ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கர்ப்பிணிகள் கர்ப்ப காலங்களில் இந்த செல்ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தன் உடம்பில் அதிக நேரம் படாமல் தூரத்தில் வைத்து பயன்படுத்துவது, லவுட் ஸ்பீக்கர் வச்சு பயன்படுத்துவது, தூரத்தில் வைத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப உத்தமம். தன் உடம்பில் அதிக நேரம் டச் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கையிலேயே ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது. தலைக்கு தலைமாட்டிலேயே தலையணைக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கக்கூடாது. நிறைய பேர் ஹெட்செட் யூஸ் பண்ணுறங்கிற பேரில் பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறேன்னு விடிய விடிய அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். மகா தவறு. இது கர்ப்பிணிகளுக்கு மட்டும் இல்லை, பள்ளி சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து நிறைய பேருக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் சிகிச்சைக்கு வந்தார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கால் சென்டரில் 12 மணி நேரம் கண்டினியூவாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி அவருடைய நிலை ஞாபக சக்தி குறைபாடு, அல்சைமர் டிசீஸ் வந்துருச்சு. அவருடைய வீட்டு அட்ரஸ் தெரியலை, அவருடைய பேரே சில நேரம் மறந்துடுது, என்ன நினச்சாங்கிறது மறந்துடுது, எங்கே போகணுங்கிறது மறந்துடுது, அவருடைய அட்ரஸ்ஸு வீடு வந்த பாதையில் திரும்ப போக தெரியல. எவ்வளோ பெரிய கொடுமை! முழுக்க முழுக்க இதனுடைய கதிர்வீச்சு தான் பாதிப்பு. அப்போ ஒரு 28 வயது 30 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிக நாட்கள் தொடர்ந்து இதை குறிப்பிட்ட நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினால் அவருக்கே மூளை நரம்புகள் பாதிக்கப்படும் போது, கர்ப்பிணிகளுக்கு நம்ம முன்னோர்கள் வச்ச பேர் பச்சை உடம்புக்காரி அப்படின்னு பேர். ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காக அந்த தாயினுடைய உடம்பு பச்சை உடம்பாக மாறும். அதாவது பச்சை கலர் இல்லை, பசுமையான இளமையான உடலாக, இரத்த ஓட்டம் அதிகம் உள்ள உடலாக மாறும். எதற்கு? அந்த குழந்தையை எந்த குறைபாடும் இல்லாத நல்ல குழந்தையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உடம்பில் இரத்த ஓட்டம் அளவுக்கு அதிகமாக குழந்தைக்கு செல்வதற்காக அதிக இரத்த ஓட்டம் இருக்கும். அதனால தான் பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தலைப்பிரசவம் என்று சொல்லக்கூடிய முதல் பிரசவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையினுடைய வாழ்நாளை தீர்மானிக்கக்கூடியது, வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஒரு குறைபாடு உள்ள குழந்தை பிறந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலியும் கஷ்டமும் தெரியும். அதனால் தயவுசெய்து இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டு செல்ஃபோன் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். இது அத்தியாவசியமாக பயன்படுத்திக்கங்க. அத்தியாவசியம் அப்படிங்கிறது அவசரத்துக்கு, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர டைம் பாஸ் அப்படியே டைம் பாஸ்ன்னு இப்படி டைம் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டைம், அதாவது உங்களுடைய வாழ்நாள் சீக்கிரம் பாஸ் ஆயிரும். எப்படி பாஸ் ஆயிரும்? டைம் பாஸ் ஆயிரும், நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க, பேஷண்ட்டாக மாறி விடுவீர்கள், நோயாளியாக மாறி பைத்தியமாக திரிய வேண்டிய நிலை ஏற்படும். இன்றைக்கி அந்த பையன் அப்படி தான் இருக்கான். அவங்க அம்மா அழுகிறாங்க, கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு மாதம் 50,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சந்தோஷப்பட முடியலை. இன்றைக்கி என் பிள்ளை பைத்தியமான நிலையில், தான் பேர் தெரியலை, வீட்டு அட்ரஸ் தெரியலை, என்னையே யாருன்னு கேட்குறான். இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு அடிப்படை காரணம் இந்த செல்ஃபோனுடைய கதிர்வீச்சு. அதில் முக்கியமாக வருங்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள், அதில் திருமணமான தம்பதிகள் முதல் குழந்தை முதல் பிரசவம் என்பதில் ரொம்ப ரொம்ப அக்கறையோடு இருந்தால் உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சமுதாயத்திற்கு வரப்போகிற அடுத்த
ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வருங்கால சந்ததிகளினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுடைய வாரிசு எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். உங்களுடைய உடல்நல மனநலத்தில் அக்கறையோடு இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய வாரிசு உங்களை விட ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். உங்களுடைய உடல்நல மனநலத்தில் நீங்கள் அக்கறை இல்லாமல் இருந்தால் என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். அந்த குழந்தையின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும். இந்த அடிப்படை அறிவை புரிந்து கொண்டு ஆடம்பரமான நவீன கருவிகளை பயன்படுத்தக்கூடிய நாகரிக வாழ்க்கையில் எதையும் அளவோடு பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் ஆரோக்கியம். நன்றி.